பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று கேட்பதற்கும் தேடுவதற்கும் தட்டுவதற்கும் தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். லூக்கா நற்செய்தி பிரிவு 7 இறைவசனம் 7 இவ்வாறு சொல்லுகிறது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இந்த ஒரு வாக்கியம் மனித வாழ்வின் முழு வெற்றி களஞ்சியமாக இருக்கிறது. வாழ்க்கை என்பது காத்திருக்கிறவர்களுக்கு அல்ல, கேட்கிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு, முயற்சி செய்து கதவை தட்டுகிறவர்களுக்குத்தான். அது தன்னுடைய ரகசியங்களை திறக்கிறது. நம் மனதில் எழும் ஒவ்வொரு கனவும், நம் உள்ளத்தில் எரியும் ஒவ்வொரு ஆசையும் நம் உள்ளார்ந்த ஆற்றலின் அழைப்பாகும். அந்த அழைப்பை ஏற்று செயலில் இறங்கும் போதுதான் வாழ்க்கை நமக்கு திறக்கத் தொடங்குகிறது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்பது பலவீனம் அல்ல, அது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. நமக்கு தேவையான அறிவு, வழிகாட்டுதல், ஆதரவு ஆகியவற்றை கேட்பதன் மூலம் நாம் வளர்கிறோம். நான் அனைத்தையும் அறிவேன் என்ற எண்ணம் முன்னேற்றத்தை முடக்கிவிடும். ஆனால் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்ற மனப்பான்மை வெற்றியின் முதல் படியாகும். ஒரு மாணவன் ஆசிரியரிடம் கேட்கும்போது அறிவு திறக்கப்படுகிறது. ஒரு தொழில் முனைவோர் வழிகாட்டியிடம் ஆலோசனை கேட்கும் போது அனுபவத்தின் கதவு திறக்கிறது. ஒரு மனிதன் இறைவனிடம் வேண்டும் போது உள்ளத்தின் அமைதி அவனுக்கு அளிக்கப்படுகிறது. உதவி கேட்பது அவமானம் அல்ல, அது மனித உறவுகளின் வலிமை. நம்மை சுற்றியுள்ள உலகம் நம்முடைய கேள்விகளுக்காக காத்திருக்கிறது. எனவே கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தேடாமல் எதுவும் கிடைக்காது. நிலத்தில் விதை போட்டால் மட்டுமே அறுவடை கிடைக்கும். அறிவு தேடுவோருக்குத்தான் அறிவின் வாசல் திறக்கும். முயற்சி செய்பவர்களுக்குத்தான் வெற்றி வந்து சேரும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களிடம், நீங்கள் ஏன் ஆராய்ச்சி செய்வதை நிறுத்தவில்லை என்று கேட்டபோது, நான் மிகவும் புத்திசாலி என்பதற்காக அல்ல, நான் பிரச்சனைகளுடன் நீண்ட நேரம் இருப்பதற்காகத்தான் தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறேன் என்று சொன்னார். அதாவது அவர் தேடுவதை நிறுத்தவில்லை. ஆராய்ச்சி, சோதனை, தவறு, திருத்தம் இவையெல்லாம் தேடலின் பகுதிகள். ஒருவன் தேடத் தொடங்கும் போது உலகம் அவனுக்கு பதில் சொல்லத் தொடங்குகிறது. சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களிடம் கூறிய வார்த்தைகள், உங்களை நம்புங்கள், உலகமே உங்கள் பாதங்களில் இருக்கும் என்பதாகும். உங்களை நம்புவது என்பது உங்களின் திறமைகளை தேடுவது, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆற்றலை கண்டுபிடிப்பது. நம் உள்ளத்தில் பல திறமைகள் புதைந்து கிடக்கின்றன. அவற்றை வெளிக்கொணர தேடுதல் அவசியம். தேடுதல் என்பது வெறும் பொருள் தேடுதல் அல்ல, அது அர்த்தம் தேடுதல். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் எதற்காக பிறந்தேன்? என்னுடைய பங்களிப்பு என்ன? இந்த கேள்விகள் மனிதனை உயர்த்துகின்றன. இந்த தேடலே பல பெரிய மனிதர்களை உருவாக்கியுள்ளது. எனவே தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைக்கும், ஆனால் தட்டுபவர்கள் மட்டுமே உள்ளே செல்வார்கள். கதவு முன்னால் நின்று கொண்டு வாய்ப்பு தானாக திறக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. தைரியமாக தட்ட வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் மின்விளக்கை கண்டுபிடிக்க ஆயிரக்கணக்கான முயற்சிகள் செய்தார். அவரது வார்த்தைகள், I have not failed, I have just found 10,000 ways that won't work. அவர் தொடர்ந்து தட்டினார். இறுதியில் உலகம் ஒளியடைந்தது.
எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தட்ட வேண்டும். அப்போதுதான் கதவுகள் திறக்கப்படும். கேட்கும் மனம், தேடும் கண்கள், தட்டும் தைரியம், இவை மூன்றும் வாழ்க்கையில் தேவைப்படும் முக்கிய 3 குணங்களாகும். கேட்பதற்கு பணிவு வேண்டும், தேடுவதற்கு ஆர்வம் வேண்டும், தட்டுவதற்கு தைரியம் வேண்டும். பலர் கேட்க தயங்குகிறார்கள், மறுக்கப்படுவோம் என்ற பயம். பலர் தேட தயங்குகிறார்கள், தோல்வி அடைவோம் என்ற பயம். பலர் தட்ட தயங்குகிறார்கள், கதவு திறக்காதோ என்ற சந்தேகம். ஆனால் உண்மையில் மறுப்பு என்பது மறைந்த வழிகாட்டுதல், தோல்வி என்பது திருத்தப்பட்ட பாதை, மூடிய கதவு என்பது சரியான கதவை தேடச் சொல்லும் சைகை. இன்று உலகம் வாய்ப்புகளால் நிரம்பியுள்ளது. தொழில்நுட்பம், கல்வி, தொழில் முனைவு, கலை, எல்லா துறைகளிலும் கதவுகள் உள்ளன. ஆனால் அவை தானாக திறக்காது. எனவே நம் வாழ்வில் சந்திக்கும் தோல்விகளை கண்டு அஞ்சாமல் கேளுங்கள் வழிகாட்டலை, தேடுங்கள் புதிய அறிவை, தட்டுங்கள் வாய்ப்புகளின் கதவுகளை. நீங்கள் பிறந்த சூழல் உங்கள் விதியை நிர்ணயிக்காது, உங்கள் முடிவுகள் தான் நிர்ணயிக்கும். கேட்கத் தொடங்குங்கள் உங்கள் உள்ளத்திடம், தேடத் தொடங்குங்கள் உங்கள் கனவுகளை, தட்டத் தொடங்குங்கள் உங்கள் இலக்குகளின் கதவுகளை. ஒவ்வொரு நாளும் உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். இன்று நான் எந்த கதவை தட்டினேன்? இன்று நான் என்ன தேடினேன்? இன்று நான் யாரிடம் கற்றுக்கொண்டேன்? வாழ்க்கை ஒரு பரிசு. அதை திறக்க ஒரு திறவுகோல் உள்ளது. அது முயற்சி. கேளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர்வீர்கள். தேடுங்கள், உங்கள் திறமைகளை கண்டுபிடிப்பீர்கள். தட்டுங்கள், உங்கள் எதிர்காலம் உங்களை வரவேற்கும். நம் மனதில் எரியும் தீபத்தை அணைய விடாதீர்கள். உலகம் ஒரு பெரிய அரங்கம். உங்கள் வாய்ப்பு காத்திருக்கிறது. தைரியமாக முன்னேறுங்கள். இன்று ஒரு கதவை தட்டுங்கள், நாளை அது உங்களுக்காக முழுவதும் திறக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு அளிக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு கதவு திறக்கப்படும். இந்த 3 செயல்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மந்திரம். உங்கள் கனவுகள் நிஜமாகும் வரை நிறுத்தாதீர்கள்.